அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். புகாரி என்னும் நூலிலிருந்து ஜிம்மா தொழுகை பற்றிய இன்றைய தொகுப்பு. ஜிம்மா தினத்தின் குளிப்பதன் சிறப்பும் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் ஜும்மா கடமையா என்பதும். இதை பற்றி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரும் ஜிம்மாவுக்கு வந்தால் குளித்து கொள்ளட்டும் என்றார்கள். மேலும் இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜிம்மா நாளில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஆரம்ப காலத்திலேயே ஹிஜ்ரத் செய்த நபித்தோழர் ஒருவர் வந்தார். அவரை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழைத்து, ஏன் இந்த தாமதம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் அலுவலில் ஈடுபட்டு விட்டேன், பாங்கு சப்தத்தை கேட்டு குளிக்காமல் உழு மட்டும் செய்துவிட்டு வேகமாக வருகிறேன் என்று கூறினார். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உழு மட்டும்தான் செய்தீரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்குமாறு கட்டளையிட்டுள்ளனர் என்பதை உமக்கு தெரியுமே என்று கேட்டார்கள். மேலும் ஜிம்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.